வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர்கள் கோபிகா கமலநாதன், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வெற்றியாளர்களின் சுடர் வவுனியாவிலிருந்து மன்னாருக்கு சென்றுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் உள்ள விவசாயிகள் பயிற்சிக்கு நீரை பெற்றுத்தரக் கோரி ஆர்ப்பாட்டம். கடந்த மாதம் குறைந்த அளவு நீர்மட்டத்தில் இருந்த காசல்ரி மற்றும் லக்ஷபான உள்ளிட்ட நீர்த்தக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. செய்திகள் தொடர்கின்றன. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். சாலியபுர பகுதியில் டெங்கு ஒழிப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த பொது சுகாதார பரிசோதகர் முகமது ஜலீல் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். வீடொன்றை சோதனையிடுவதற்கு சென்ற வேளையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முகமது ஜலீல் உள்ளிட்ட தம்பலகாமம் பொது சுகாதார பரிசோதகர்கள் குழுவினர் இன்று முற்பகல் சாலியபுர பகுதியில் நுழம்பு வேலை விநியோகிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். வீடு வீடாக சென்று மக்களை தெளிவூட்டிய அவர்கள் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு நுழம்பு பெருகும் இடங்களை சோதனைக்கு உட்படுத்தினர். சாலியபுர பறக்கும் பகுதியில் உள்ள வீடொன்றை சோதனைக்கு உட்படுத்திய போது அந்த வீட்டின் உரிமையாளரான பெண்ணுக்கும் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டமை தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதனையடுத்து பொது சுகாதார பரிசோதகர் முகமது ஜலீல் மீது குறித்த பெண்ணின் புதல்வர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாகவும் போலீசார் கூறினர். அவர்கள் வந்தனர், எங்களை தாக்குவதற்கு முற்பட்டனர். இங்கிருந்து செல்லுங்கள் என நான் கூறினேன். நாங்கள் 6 பேரும் அவ்விடத்தை விட்டு சென்றோம். உலக்கையை பின்னால் கொண்டு வந்தனர். நாங்கள் அனைவரும் வீதிக்கு சென்று விட்டோம். பின்னால் வந்து அவர் மீது தாக்குதல் மேற்கொண்டார். அவர் கீழே விழுந்ததை அடுத்து நான் கத்தினேன். 52 வயதான முகமது ஜலீல் என்ற பொது சுகாதார பரிசோதகர் கந்தலாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் சேவையில் இருந்து வெளியேறிய சிவில் பாதுகாப்பு உறுப்பினர் என்பது தெரியவந்துள்ளதாக போலீசார் கூறினர். கொலை செய்யப்பட்டுள்ள முகமது ஜலீல் கிண்ணியா பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். அவர் 5 பிள்ளைகளின் தந்தை என்பதும் குறிப்பிடத்தக்கது. காலஞ்சென்ற விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் கீதாஞ்சன மெண்டிஸின் பூத உடலுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று முற்பகல் இறுதி அஞ்சலி செலுத்தினார். விளையாட்டுத்துறை வைத்திய பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நாயகமும் உயர்கல்வி தொடர்பான ஜனாதிபதியின் ஆலோசகருமான டாக்டர் கீதாஞ்சன மெண்டிஸ் நேற்று முன்தினம் இரவு காலமானார். அவரது பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ஜனாதிபதி இன்று முற்பகல் கொழும்பில் உள்ள அன்னாரது இல்லத்துக்கு சென்றிருந்தார். இதேவேளை பிரபல ஊடகவியலாளரான ஆரிய சிறி விதானகியின் தந்தையின் பூத உடலுக்கு ஜனாதிபதி இன்று முற்பகல் இறுதி அஞ்சலி செலுத்தினார். இலங்கையர்கள் கடந்த வருடத்தில் மாத்திரம் சுவிஸ் வங்கிகளில் 75 மில்லியன் சுவிஸ் பிராங்க் பணத்தினை வைப்பு செய்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லமெண்ட் உறுப்பினர் கர்ஷடி சில்வா தெரிவிக்கின்றார். ஏத்துல்கோட்டை பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தமது உடல் பருமனடையும் என்ற அச்சத்திலா மக்கள் உணவு உண்ணாது உள்ளனர். உயர் வர்க்கத்தில் உள்ள சிலர் அவ்வாறு இருக்கின்றனர். ஆனால் சாதாரண மக்கள் வசதியின்மையினாலேயே உண்ணாதுள்ளனர். எங்கே அபிவிருத்தி? இவர்கள் என்ன செய்கின்றனர்? 300 ரூபாய் செலவழிக்க வேண்டும் என்றால் 800 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவழித்து ஏதோ ஒன்றை நிர்மாணிக்கின்றனர். இந்த பணம் சாதாரண மக்களின் வீடுகளுக்கா அல்லது சுவிட்சர்லாந்தில் உள்ள வங்கிகளுக்கா சென்றடைகிறது என கேட்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எமது நாட்டில் உள்ளவர்கள் கடந்த வருடத்தில் மாத்திரம் 85 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை சுவிஸ் வங்கிகளில் சேமித்துள்ளனர். யார் இதனை செய்கின்றனர்? அசாதாரணமான முறையில் உழைத்த பணத்தையே சுவிட்சர்லாந்தில் சேமித்து வைத்துள்ளனர். කවුද දෙයනේ මේවා කරන්නේ? අසාධාරණයෙන් හම්බ කරන තමයි සල්ලි තමයි ස්විட்சர்லாந்தේ දාලා තියෙන්නේ. மன்னார் மாவட்டத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள இலங்கை போக்குவரத்து சபையின் 3 ஊழியர்களை விடுவிக்குமாறு கோரிய இவர்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தனியார் பஸ் ஊழியர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையின் 3 ஊழியர்கள் நேற்று மன்னார் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களை விடுவிக்குமாறு கோரிய இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை தனியார் பஸ் ஊழியர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவத்தினை கண்டித்து நேற்று மன்னாரில் தனியார் பஸ் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தனர்.
பின்னர் அந்த ஊழியரை தாக்கியதாக கூறப்படும் நபர்களை போலீசார் கைது செய்ததுடன் நேற்று மாலை பணி பகிஷ்கரிப்பு கைவிடப்பட்டுள்ளது. பஸ் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தனர். தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு கடும் காய்ச்சல் நீடித்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்குமா என ஆராய்வதற்கு குருதி பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. ஏன் 3 நாட்களில் குருதி பரிசோதனை செய்யப்படுகின்றது? இது பற்றிய தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று வழங்க உள்ளது. டெங்கு காய்ச்சல் தொடர்பில் பெற்றோர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும். டெங்கு காய்ச்சல் பரவுவதனை எளிதாக தடுக்க முடியும் என்ற போதிலும் டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டால் அது உயிருக்கு பாரிய அச்சுறுத்தல் என்பதனையும் மறந்துவிடக் கூடாது. 3 நாட்களின் பின்னரே உடலின் அனைத்து பாகங்களுக்கும் பரவி சில அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கின்றன. முதலில் இந்த வைரஸ் குருதியில் பரவுகின்றமை காரணமாகவே கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு மூட்டு வலி, தலைவலி, கண்களின் கீழ்ப்பகுதியில் வலி மற்றும் வாந்தி பேதி போன்றன ஏற்படுகின்றன. பின்னரே இந்த வைரஸ் ஏனைய பகுதிகளை தாக்குகிறது. இது டெங்கு காய்ச்சலின் உச்சக்கட்ட நிலைமையாகும். இது தொடர்பில் பெற்றோர்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும். டெங்கு ரத்தபாத்திய ரோகிய තමයි දෙමව්පියන් ඉතාමත්ම සැලකිලිමත් වෙන්න ඕනේ. மற்றும் விமல சுரேந்திர ஆகிய நீர்த்தக்கங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. பொல்பிட்டியிலிருந்து கெனியோன் வரையிலான தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் இதுகுறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என இடர் முகாமைத்துவ நிலையத்தின் நுவரெலிய உதவி பணிப்பாளர் குறிப்பிட்டார். கெனியோன் நீர்த்தக்கத்தின் 2 வான்கதவுகள் இன்று மாலை திறக்கப்பட்டன. லக்ஷபான நீர்த்தக்கத்தின் 3 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. விமல சுரேந்திர நீர்த்தக்கத்தில் இன்று மாலை பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை. கடந்த காலங்களில் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் மிக குறைந்த அளவில் காணப்பட்டன. இந்த நிலைமையின் அடிப்படையில் மழை பெய்ததா என்பது தொடர்பில் சந்தேகம் நிலவுகின்றது. இன்று காலை 8:30 ஆகும் பொழுது மின் உற்பத்தி நிலையங்களை அண்மித்த பிரதேசங்களில் கெனியோனில் 15.2 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. லக்சபான மற்றும் காசல்ட்ரி பகுதிகளில் 7 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்துள்ளது. அதாவது மின் உற்பத்தி நிலையங்களை அண்மித்த பிரதேசங்களுக்கு 20 மில்லிமீட்டரையும் விட குறைந்த அளவு மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதுகுறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது இந்த நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தற்போது கணிசமான அளவு உயர்வடைந்துள்ளதாக மகாவெளி பணிப்பாளர் நாயகம் காமினி ராஜகருணா குறிப்பிட்டார். தற்போதும் அந்த நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 32% காணப்படுவதாக அவர் கூறினார். மகாவெளி மற்றும் நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஆறுகளின் நீர்மட்டம் விரைவாக குறைவடைந்து வருகின்றமை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் அண்மையில் தகவல்களை வழங்கியிருந்தது. மகாவெளி நீர்த்தேக்கங்களுக்குள் கொத்பலி நீர்த்தேக்கத்தில் 30%, விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் 20%, ரந்தேனிகல நீர்த்தேக்கத்தில் 42% நீர்மட்டம் குறைவடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் கடந்த மாதம் குறிப்பிட்டிருந்தது. அந்த கால பகுதியில் நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான ஆறுகளின் நீர்மட்டம் மிக குறைவாகவே காணப்பட்டது. இந்நிலைமை காரணமாக சில மாவட்டங்களின் பயிர் நிலங்கள் அழிவடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்ட் அறிக்கையிட்டிருந்தது. விளம்பரங்களை அடுத்து செய்திகள் தொடரும். வடக்கு கிழக்கு மக்கள் தமது பாரம்பரிய காணிகளின் உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்காக வீதியில் இறங்கி போராட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பேச்சாளர் காந்த கருணாதிலக்கு குறிப்பிட்டுள்ளார். இன்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். උතුරේ පළාත් සභා ඡන්දය පැවැත්වීම அரசாங்கம் சமாதானத்தை கட்டியெழுப்புவதாக தாய்நாட்டின் பஞ்சாயுதம் என தெரிவிக்கப்படுபவரை தேசிய சுதந்திர முன்னணி அறிவித்துள்ளது. அவர் இத்தகைய வீண் பேச்சுகளை கூறி வருகின்றார். பிரிவினைவாதம் காரணமாக வடமாகாணத்தில் தற்போதைக்கு தேர்தல் வேண்டாம் என அரசாங்கத்துள் இருந்தவாறே வீரவன்ச மற்றொரு கருத்தை வெளியிட்டுள்ளார். நாட்டின் ஏனைய பிரதேசங்களைப் போன்று வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கத்தின் அவதானம் மிக குன்றிய நிலையில் உள்ளதை தற்போது தெளிவாக காண முடிகின்றது.
தற்போது வடக்கு கிழக்கு மக்கள் தமது பாரம்பரிய காணிகளை பாதுகாத்துக் கொள்ளும் பிரச்சனையை எதிர்நோக்கியுள்ளனர். அவர்களது பாரம்பரிய காணிகளின் உரிமையை கேட்பதாக அவர்கள் தற்போது வீதியில் இறங்கி போராட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. එයට පාරට බහැලා තමන්ගේ පාරම්පරික ඉඩම්වල අයිතිය ඉල්ලන්න අද වෙනකොට සිද්ධ වෙලා තිබෙනවා. பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. வருடாந்தம் 50,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான அளவில் ரப்பர் இறக்குமதி செய்யப்படுவதாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு கேள்வியை ஈடு செய்வதற்கேற்றவாறு ரப்பர் உற்பத்தி தற்போது இடம்பெறுவதில்லை என கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் சுட்டிக்காட்டினார். பெருந்தோட்ட கைத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களை கௌரவிக்கும் வகையில் முதற் தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விருது வழங்கும் நிகழ்வு பற்றி தெளிவூட்டுவதற்காக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 1,50,000 மெட்ரிக் டன்னை தற்போது எம்மால் உற்பத்தி செய்ய முடிந்துள்ளது. இதுதான் நம்முடைய வரையறையாக உள்ளது. இலங்கையில் நிலவுகின்ற கேள்வியானது 2 லட்சத்தையும் தாண்டியுள்ளது. அதற்கேற்றவாறு முழுமையான உற்பத்தியில் எம்மால் ஈடுபட முடியாமையினால் அவற்றை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான அனுமதி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது ஒரு சிறந்த விடயம் என நான் கருதவில்லை. இந்த நிலைமைக்குள் ஏனைய பிரதேசங்களில் இறப்பர் செய்கையை மேம்படுத்துவது தொடர்பிலான செயற்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் இதன்போது கூறினார். மொடரகலை மாவட்டத்தில் செயற்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 5,000 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் செய்கை மேற்கொள்ளப்படுகிறது. அம்பாறை மாவட்டத்தின் மகாவோய பிரதேசத்தில் 10,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு இனங்காணப்பட்டுள்ளது. கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் வவுனியாவில் ரப்பர் செய்கையை மேற்கொள்ள முடியும் என ரப்பர் ஆய்வு நிலையம் எனக்கு அறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது. 1 ஏக்கரில் அல்லது 2 ஏக்கர் நிலப்பரப்பை அவர்களுக்கு பகிர்ந்தளித்து தொழில்நுட்பம் உள்ளடங்கலான ஒத்துழைப்புகளை வழங்கி அவர்களுக்கு மேலும் வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த நாம் எதிர்பார்த்துள்ளோம். இலங்கை சரியான திசையில் பயணித்து நல்லிணக்கத்தையும் பொறுப்பு கூற வேண்டிய விடயங்களையும் உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் என பதவிக்காலம் முடிவடைந்து நாட்டிலிருந்து வெளியேறிச் செல்ல உள்ள இலங்கைக்கான ஜெர்மன் தூதுவர் ஜேம்ஸ் பிளாட்னர் தெரிவித்துள்ளார். நியூஸ் ஃபர்ஸ்டின் ஷமீர் ரசூல்டின் உடனான விசேட செவ்வியொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். I would say two things. I would say on the one hand, there has been remarkable progress concerning reconstruction in இலங்கை குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றத்தினை அடைந்துள்ளது. குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களை மீள கட்டியெழுப்பும் விடயத்தில் அந்த முன்னேற்றத்தினை காண முடிகின்றது. பெருந்தெருக்கள், மின்சார கட்டமைப்பு, குடிநீர் வசதிகள் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் அரசாங்கம் பாரிய திட்டங்களை முன்னெடுத்து அவற்றை நிறைவு செய்துள்ளது. யுத்த வெற்றியின் பின்னர் உட்கட்டமை வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களை இதயபூர்வமாக அணுக முடியும் என்பதே எனது கருத்தாகும். Winning the war and rebuilding bridges and roads is one thing. Building peace and reaching out. The Chancellor of Germany. ஜெர்மன் ஒன்றிணைக்கப்பட்ட பின்னர் அதனை கட்டியெழுப்புவதற்கு சிறிது காலம் செல்லும் என சான்சலர் ஹெல்முட் கோல் ஒருமுறை குறிப்பிட்டிருந்தார். அதனை போன்றதொரு கருத்தையே எமது நாட்டிலும் யுத்தம் முடிவடைந்த பின்னர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியிருந்தார். எனினும் அது குறித்து உரிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக நீங்கள் கருதுகிறீர்களா? My ears weren't deaf. ஜெர்மன் நாட்டின் ஒரு பிரஜை என்ற வகையில் இது ஒரு வேதனைக்குரிய அனுபவம் என்றே குறிப்பிட வேண்டும். அதே போன்று மீள கட்டியெழுப்புதல் மற்றும் தேசிய இணக்கப்பாடு தொடர்பில் ஏனைய நாடுகளை விட எமக்கு அனுபவம் உள்ளது. அதற்கு தாமதம் ஏற்படும் என்பதும் நாம் அறிந்த விடயம். எனினும் நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும். அதே போன்று சரியான திசையிலும் பயணிக்க வேண்டும். அபிவிருத்தியை அடைய வேண்டும். யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 2 வருடங்களுக்குள் இனங்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படுத்தி அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என கருதுவது நடைமுறை சாத்தியமற்ற விடயமாகும். 2009, Ambassador, 2009 மே மாதம் யுத்த முடிவு